நிச்சயமாக ரவி. கோவை சொக்கம்புதையை சேர்ந்த அருண்குமார், இவருடைய மனைவி ஸ்ரீதேவி. இவர் கோவை ஆர்எஸ்புரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிதாக நகைக்கடை திறந்தனர். அந்த கடையில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராவணச்சந்திரமூர்த்தி சேர்ந்த முத்துக்குமார், அவர் வயது 28, இவர் வேலை செய்து வந்துள்ளார். இதற்காக இவர் அந்த நகைக்கடையின் மேலாளர் பிச்சையாண்டியிடம் அறையை எடுத்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடையை சுத்தம் செய்வதாக கூறிவிட்டு மேலாளர் பிச்சையாண்டியிடம் இருந்த கடையின் சாவியை முத்துக்குமார் வாங்கி விட்டு சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து பிச்சாண்டி அங்கு சென்ற போது முத்துக்குமாரை காணவில்லை. கடையில் இருந்த லாக்கர் திறக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் அந்த லாக்கரில் பார்த்த பொழுது அதில் இருந்த 50 பவுன் நகை நாணயங்களை காணவில்லை. அதன் மதிப்பு 27 லட்சத்துக்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து நகைக்கடை உரிமையாளர் ஸ்ரீதேவி அவர்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் பெயரில் ஆர்எஸ்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அத்துடன் ஆர்எஸ்புரம் உதவி கமிஷனர் ரவிக்குமார் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் அந்த நகை கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போது அங்கு வேலை செய்து வந்த முத்துக்குமார் தான் லாக்கரை திறந்து அதில் இருந்த தங்க நகைகளை திருடிய காட்சிகள் வெளியானது. இதை அடுத்து தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ஒரே ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த முத்துக்குமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அத்துடன் அவருடன் இருந்த 50 பவுன் தங்க நாணயங்களையும் மீட்டனர். இந்த திருட்டு நடந்த 2 நாட்களுக்குள் திருடிய நபரை கைது செய்ததுடன் தங்க நாணயத்தையும் மீட்ட போலீசாருக்கு போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ரவி.